ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பீட்ரூட் பொரியல் வந்து எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் ஒரு குட்டி டெமோ மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய குழந்தைக்கு எப்படி கொடுத்துட்டு வரேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். உங்கள் குழந்தைக்கு பீட்ரூட் பிடிக்காதுனாலும் நீங்கள் எப்படியாவது செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கணும். அதுதான் வந்து ஒரு தாயாக நம்ம செய்கிறது. ஸோ என்ன பண்ணணுன்னா, குழந்தைக்கு பிடிக்கலனாலும் எந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து யோசித்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி பீட்ரூட் வந்து நல்லா சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் கூட இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க. அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைக்கு சாதத்தோடு பிசைஞ்சு ஊட்டி விடுங்க. இல்லை பீட்ரூட் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வாயில் ஏதாவது இந்த மாதிரி பீட்ரூட் பட்டால் துப்பிடுறாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கு முதல்ல நீங்கள் இந்த பீட்ரூட்டை வந்து மிளகாலாம் எடுத்துகிட்டு அரைச்சிடுங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு இந்த கொரன்னு அரைச்சா சாப்பிடுவாங்கன்னா அந்த மாதிரி அரைங்க. இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி கூட அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு சாதத்தை நல்லா கை விட்டு பிசைஞ்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த நம்ம அரைச்சி வச்ச இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு தான் அவங்க வேடிக்கை காமிச்சாது ஊட்டி விட்ருங்க. இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம்.